بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்கள் இவைகள் வழிகேடுகளாக இருக்கின்றன என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில் ஆழமான ஒரு விடயம் என்னவென்றால், தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் யாரெல்லாம் தன் கொண்டது கண்டது மார்க்கமாக கொண்டவைகளாக கொள்கைகளாக போதித்து கொண்டும் மற்றவர்களிடத்தில் பரப்பிக்கொண்டும் இருக்கிறார்களோ இவர்கள் சேருகின்ற இடம் சென்று அடைகின்ற தளம் நரகமாக இருக்கிறது என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக, அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும்போது அம் ஹஸிபன் நாஸு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் சோதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு வஹும் லா யுஃப்தனூன், அந்த ஈமான் கொண்டதன் காரணமாக சோதிக்கப்பட மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். அதற்கு அடுத்த வசனமாக வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நாங்கள் நிச்சயமாக சோதித்தோம். ஃபலியஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலியஅலமன்னல் காதிபீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா யார் அவர்களில் உண்மைப்படுத்தினார்கள் இன்னும் யார் அவர்களில் பொய்ப்பித்தார்கள் என்பதை அறிவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சோதித்தான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சூரத்து அன்கபூத் அன்கபூத் 2 மற்றும் 3 வசனங்களில் சொல்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, குர்ஆனுடைய வசனம் இன்னும் ஒன்று சொல்கிறது, அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வத்தர்ரா وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. சூரத்துல் பக்ரா 214 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சோனம் நுழைந்து விடலாம் என்று. எப்படி என்றால், உங்கள் முன்னால் உள்ளோர்கள் சோதிக்கப்பட்டது எதுவும் அதுபோன்ற எதுவும் உங்களுக்கு ஏற்படாமல், அவர்களுக்கு கஷ்டம், ரொம்பவும் கொடுமையான கஷ்டம், இயலாமை எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஆட்டிவிக்கப்படுற அளவுக்கு மனதில் உசுப்பி விட்டு அவர்களுடைய உள்ளங்களெல்லாம் பூகம்பம் போல் ஆகிற அளவுக்கு மனம் குழப்ப நிலைகளாக ஆக்கப்பட்டு அவர்கள் ரசூல்மார்களிடத்தில் அவர்கள் கேட்டார்கள், ரசூலிடம் கேட்டார்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்டார்கள், எங்களுக்கு எப்பொழுது வெற்றி வரும் என்று கேட்டார்கள். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் என்னவென்றால், நிச்சயமாக
அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்கிறார். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்அப் இப்னு ஸஅத் அன் அபீஹி, முஸ்அப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தையை தொட்டும் சொல்கிறார்கள், அறிவித்ததாக கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்து யா ரசூலுல்லாஹ், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், ஐயுன் நாசி அஷத்து பலா, மனிதர்களில் ரொம்பவும் சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, நபிமார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் அம்பியா என்றால் நபிமார்கள், நபிமார்களுக்குள் ரசூல்மார்களும் அடங்குவார்கள். ரசூல்களாக இருக்கிறவர்கள் அத்துணை பேரும் நபிமார்களாக இருப்பார்கள். ஆனால் நபிமார்களாக இருக்கிற அத்துணை பேரும் ரசூலாக இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன புரியுதா? நபிமார்களுக்கு தூதுத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது. முன்னால் வந்த நபியுடைய தூதுத்துவத்தை எத்தி வைப்பார்கள். ஆனால் ரசூல்மார்கள் அத்துணை பேரும் அவர்களுக்கு என்ற ஒரு தூதுத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லாஹ்வால் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதன் அடிப்படையில் தான் நம்ம நபிமார்கள்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுப்படையாக சொன்னாங்க, ரசூல்மார்களையும் உள்ளடங்கலாக. அதற்கு அடுத்தது சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், அதுக்கு அடுத்தது தான் ஒவ்வொருத்தரும் என்று சொன்னார்கள். ஃபயுப்தலர் ரஜுலு, ஒரு மனிதன் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், அவன் சோதிக்கப்படுவான் அலா ஹஸபி தீனிஹி, அவனுடைய மார்க்கத்தின் அளவில், அவனுடைய மார்க்கத்தினுடைய அளவு எவ்வளவோ அதன் அளவில் அவன் சோதிக்கப்படுவான். ஃபஇன் கான தீனுஹு சுல்பன் இஷ்தத்த பலாஹு, சொல்பன் இஷ்தத்த பலாஹு, ஒரு மனிதனுடைய மார்க்கம் ரொம்ப கடுமையானதாக இருந்தால் அவனுக்கு சோதனை அதிகமாக இருக்கும். அவனுடைய மார்க்கத்தினுடைய ததையுன், ஆன்மீகத்தினுடைய மார்க்கத்தினுடைய ஈடுபாடு கம்மியாக இருந்தால், மென்மையாக இருந்தால் அதன் அடிப்படையில் அவன் சோதிக்கப்படுவான். இங்கே எந்த ஒரு அடியானும் அவனுடைய இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலைமையில் கூட அவனை என்ன விட்டு வைக்காது, சோதனை விட்டு வைக்காது. அவன் பாவம் செய்திருந்தோ செய்யலையோ அவனை சோதனை என்பது அவனை விட்டு வைக்காது. அப்படி பார்த்தோம் என்றால் உலகத்திலேயே பாவமே செய்யாத ஒரு நபர் யார் என்று கேட்டால் யாரு? இந்த உலகத்தில் பாவமே செய்யாத ஒருவர் என்றால் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பாவம் செய்யாத ஒருவர். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்படாத ஒருவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களை சோதனையில் உலகத்தில் அவரை விட சோதிக்கப்பட்ட வேறு யாரும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இதில் சோதனை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து நாம் படிக்க வேண்டிய விடயம் என்ன? நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பெற்ற சோதனையும் நான் பெறுகின்ற சோதனையும் என்ன என்று கேட்டால், நம்முடைய பேச்சு பாசையில் சொல்லுவோம், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்று. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது எவ்வளவு உயரமாக இருக்கும், நம்ம எங்கே இருக்கிறோம் என்கிறத நம்ம சொல்லுவோம். அரபியில் சொல்லுவாங்கன்னா, வானத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தின் பேர் சுரையா, அந்த நட்சத்திர பேர் சுரையா என்ற பேர். அப்போ அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது, கஅன்னக மின்னி சுரையாம்பாங்க, நீங்கள் எங்களை விட ரொம்பவும் உயரமானவர்கள். சுரையா என்கிற அந்த நட்சத்திரம் எவ்வளவோ ஆக உயரத்தில் இருக்கக்கூடியது, மிகவும் உயரமாக இருக்கக்கூடியது வானத்தில். அந்த அளவுக்கு என்ன செய்வார்கள், அந்த வார்த்தையை சொல்லுக்குவார்கள். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையின் உச்சம் எதுவோ அதுவாகத்தான் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சோதனை இடத்தில் நம்ம என்ன யோசிப்போம் என்றால், இறுதி கட்டமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிப்போம். ஹைர், அதை நம்ம இறுதியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்த சோதனைகள் என்னென்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளில் நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒன்று,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தினுடைய விடயத்தை எத்தி வைக்கும் பொழுது முதலாக அவர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மனைவி இடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறாங்க. அப்பொழுது இவர் சொல்லுகிற விடயத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு வரக்கத் பின் நௌஃபல், தன்னுடைய சாச்சாவான வரக்கத் பின் நௌஃபல் இடத்தில் அவர்கள் கூட்டிச் செல்கிறார்கள். கூட்டிச் செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த வரக்கத் பின் நௌஃபல் சொல்கிறார்கள், யா லைத்தனி ஃபீஹா ஜித்அன், நான் ஒரு தடித்த வேராக இருக்கக்கூடாது, லைத்தனி அகூன் ஹய்யன், ஏனென்றால் அவர் உயிருடன் இருந்தால் நான் இவருக்கு பலமாக இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது அந்த வரக்கத் பின் நௌஃபல் சொல்கிறார், இது யுஹ்ரிஜுக கௌமுக், உங்களுடைய கூட்டம் உங்களை வெளியேற்றும் பொழுது நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வரக்கத் பின் நௌஃபல் சொல்கிறார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்னை அவர்கள் வெளியேற்றுவார்களா? அதுக்கு கால நாம், ஆமாம், அவங்க உங்களை வெளியேற்றுவாங்க, இந்த ஊரை விட்டு உங்களை வெளியேற்றுவார்கள் என்று இந்த வரக்கத் பின் நௌஃபல் சொல்கிறார். அவர் வேதம் படித்த ஒருவர், இஞ்சில் தௌராத்தை படித்த ஒரு மனிதராக இருக்கிறார். அதனை போதித்து கொண்டவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது இந்த விடயத்தை என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார், எனக்கு அந்த அவங்களுடைய பாஷையில் ஜிப்ரீலுக்கு ஒரு பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிந்தவரால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வாழையடி வாழையாக வந்த ஒரு விடயம் என்னவென்றால், உண்மை சொல்பவனுக்கு தமிழில் சொல்லுவாங்க என்னது, யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்று சொல்லுவார்கள். உண்மை சொல்பவன் யார் இருக்கிறானோ அவர்கள் மக்களினால் எதிர்க்கப்படுவார்கள். உண்மை சொல்பவன மக்களிடத்தினுடைய கண்களின் பார்வையில் காட்ட முடியாத ஒரு நபராக, வெறுப்புக்குரிய நபராக இருப்பார். அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னார், வாழையடி வாழையாக வரக்கூடிய அந்த விடயத்தின் அடிப்படையில் முதலாவதாக எச்சரிக்கிற ஒரு விடயம், நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வினிடத்திலிருந்து அனுமதி வந்ததற்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வரக்கத் பின் நௌஃபல் மரணித்து விடுகிறார்கள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னாலான முயற்சியெல்லாம் செய்யும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், வஹீயுடைய விடயம் வரும்பொழுதெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நம்புவார்கள், அவர்கள் கூட இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்பினார்கள். இப்படி ஒரு சிலர் மாத்திரமே அந்த மக்காவை நம்பினார்கள். மற்றவர்கள் அத்துணை பேரும் என்ன செய்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். தன்னை சமுதாயத்தவர்கள் அவர்களுக்கு முன்னிலையிலேயே மண்ணள்ளி எறிந்த பொழுதுதான் குர்ஆனுடைய வசனம் வருகிறது. தன்னுடைய சொந்த சாச்சாக்களில் ஒருவர் யாரு, அபூ லஹப் என்று சொல்பவன், தப்பத் யதா அபீ லஹப் என்று வரக்கூடிய வசனம், அதில் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுடைய இருகைகளுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று அது வருகிறது. சஃபாவுடைய மலையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். மார்க்கத்தினுடைய விடயத்துக்காக அழைக்கிறார்கள். நம்முடைய ஒரு கூட்டம், ஒரு குரூப் இருக்கும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்கும். நம்ம மார்க்கத்தை சொல்லும் பொழுது மார்க்கத்தை என்ன செய்வார்கள், இவர் என்ன இதுவரை காலமும் என்னுடைய தாயோ தந்தையர்களோ மூதாதையர்களோ யாரும் ஒரு சொல்லாத ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை சொல்ல வராங்க, அல்லது எங்களிடத்தில் பழக்கம் இல்லாத ஒன்றை சொல்கிறாங்க, நாங்கள் இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கேட்பாங்க. இப்படி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்த சம்பவம் தான் என்ன வரும், முன்னிலையில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் இருந்த பேர் என்னென்ன, அவர்களுக்கு நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது உண்மையாளன், சாதிக், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். எவ்வளவுதான் பெயர் இருந்தாலும் உலகத்தில் மார்க்கத்தை கொண்டு வந்து சொன்னபோது அத்துணை பேருக்கும் நடந்த சம்பவம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் குர்ஆனுடைய வசனங்களில் அதிகமானவைகள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வந்தது? என்னவாக வந்தது? ஆறுதலாகத்தானே வந்ததை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் உடைந்து போவது எந்த ஒரு தருணத்திலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் வந்து அவர்களை என்ன செய்தது? எழுச்சி உறச் செய்தது. தன்னுடைய கொள்கையில் மார்க்கத்தினுடைய எத்தி வைக்கிற அந்த பணியில் ஒரு பொழுதும் நபியை தளர்ந்து விடாதீர்கள். காய்ச்சலாக இருக்கிறார், யா ஐயுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, காய்ச்சல்ல பதட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட புதிய அனுபவம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், ஓதுவீராக என்று. எனக்கு ஓத தெரியாதுங்கிறார். புதிய ஒரு நபரை கண்ட அந்த பயம், புதிய ஒரு விடயம் நடந்த ஒரு விடயத்தினால் காய்ச்சல் ஏற்படுகிறது, போர்த்தி கொண்டிருக்கிறார். கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுச்சி அடைய செய்யப்படுகிறது. இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தளர்ந்து போகக்கூடிய தருணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்தன. அடுத்ததாக உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அவர் சொல்கிறார்கள், சல்த் பின் அம்ர் பின் ஆஸ் அக்பிர்னி பி அஷத் ஷைஇன் ஸனஅஹுல் முஷ்ரிகூன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணை வைப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த ரொம்ப கடுமையான ஒரு விடயத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபா வீட்டில் தொழுது அந்த கட்டில் ஓரமாக தொழுது கொண்டிருக்கும் பொழுது உக்பத் பின் அபி முஐத் என்றவன் என்ன செய்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய கழுத்தை பிடித்து தன்னுடைய ஃபவலா ஸௌபஹு ஃபி உனுகிஹி, கழுத்தில் என்ன செய்கிறான்? துணியை போட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய மனிதரையா கொல்ல பார்க்குறீங்க? அவங்க கேட்குறாங்க, இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், உங்களுக்கு அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய மனிதனை கொல்ல பார்க்குறீங்க என்று கேட்குறாங்க. அவங்க தான் தடுத்து விடுறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தினுடைய தடைகள் வந்த பொழுது அவர்கள் தனக்கான ஒரு பள்ளியை அவர்களுடைய வீட்டு முன்னாலேயே என்ன செய்தார்கள்? கட்டி தொழுதார்கள். மார்க்கத்தை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் இவ்வளவோ கஷ்டப்படுகிற ஒரு மனிதன் நல்லவராக வாழ்ந்துட்டு மக்களால் கேலியும் கிண்டலும் செய்யப்படும் பொழுது தன்னுடைய உற்ற நண்பனாக இருந்தவர் அதனை எடுத்து காட்டுகிறார், மார்க்கத்தை எடுத்து செய்கிறார். இந்த வளர்ப்பு என்பது எப்பவுமே நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், அவரை பார்த்து பழகிறோம், அவரை பார்த்து பழகிறோம்னா அவரிடத்திலிருந்து நல்லது வரணும். இந்த நல்லது எதுக்கு இடுகிறது என்றால் சொர்க்கத்துக்காக இடுகிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து தாற்பயமான ஒரு விடயம், உண்மையான யதார்த்தமான விடயம் எங்கிருந்து வருகிறது என்றால், நான் யாருடன் சேர்ந்து பழகிறனோ, எந்த இடத்துக்கு ஒதுங்குகிறனோ அந்த இடத்திலிருந்து தான் எனக்கு என்ன வருகிறது? உருவாகிறது. என்னிடத்தில் அது உதயமாகிறது. இது அல்லாமல் தான் நினைத்த ஒரு வாழ்க்கையை யாரும் என்ன செய்வது கிடையாது. தான் கண்ட வாழ்க்கையை தான் அவர்கள் கொண்ட கோலமாக வாழ்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற அத்துணை பேர். இதில் சரியானது எது என்றால் மார்க்கத்தை தேடி தனக்கு பொருத்தமானது எது என்பதை பெற்றுக்கொள்வதில், ஒரு நல்லதை காண்பதில், எடுத்து நடப்பதில் ஒருவன் முயற்சி செய்கிறான் என்றால் நிச்சயமாக அதுதான் அவனுக்கு வெற்றியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உற்ற நண்பனுடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய மார்க்கத்தில் அவர் ஈமானை கொண்டு தானும் எடுத்துக்காட்டாக யாராவது வரட்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர் அப்படி செய்தார். தொழுதார்கள், வீடு பள்ளி கட்டி தொழுதார்கள், நபி அவர்கள் தொழுதார்கள், கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்களோ இதனை கண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இன்னொருவர், உதாரணமாக எப்படின்னு சொன்னால், நம்ம இடத்துல ஊரில் ஒரு வழக்கம் ஒன்று இருக்கிறது, ஒருவனை ஒரு போலீஸ் பிடிக்க வந்தான்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு என்ன செய்வது கிடையாது, எங்களுடைய நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தின் காரணமாக அந்த வீட்டுக்கு நெருங்குவது கூட பயமாக இருக்கும். ஏனென்றால் உளவுத்துறை, அதாவது அந்த நாட்டினுடைய காவல் படை அத்துணையும் அவர்களை சோதிக்க வருவார்கள். இதனால் எங்களையும் சோதித்து விடுவார்களோ, எப்படி
அவரை பார்த்தால் குற்றம், இவரும் அதனுடன் தொடர்பட்டிருப்பாரோ? புரிகிறதா உங்களுக்கு? எனவே இந்த கொள்கையுடைய அந்த சகோதரனுடைய வீட்டுக்கு நம்ம சொல்லக்கூடாது, கண்டிஷன் போட்டுருவாங்க. போவதற்கு பயம், மன அச்சம். காரணம், தன்னுடைய குடும்பம் தன்னை நம்பி இருக்கிறது. அவரை பார்க்க சென்றால் அடி உதை வாங்க வேண்டும், ஜெயிலுக்கு தள்ளப்படுவோம் என்று ஒரு 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 படம் என்ன செய்துவிடும், ஒரு கற்பனையே வந்துவிடும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்ந்த காலம் எப்படி என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினைப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் அவர் யோசித்திருக்கணும், எப்படி இவரை ஈமான் கொண்டு நம்ம போனோம்னா இவருக்கு ஏற்பட்டிருக்கிற கெதி தான் எனக்கு ஏற்படும் என என்ன செஞ்சிருக்கணும், பின்வாங்கியிருக்கணும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனையை பார்த்து என்ன செய்யலை, பின்வாங்கல்ல. நம்ம வாழ்கிற இந்த உலகத்திலேயே அறிவு, ஊடகம், நவீனம் இவ்வளவு வளர்ந்தும் கூட மார்க்கத்தை பின்பற்றினால் என்னுடைய உறவு எங்கே போய்விடும், என்னுடன் குடும்பம் சேர்ந்து நடக்காது, என்னுடைய திருமண வைபவத்துக்கு வரமாட்டார்கள், என்னுடைய மரண சடங்குகளுக்கு வரமாட்டார்கள், நான் அவர்களுடைய திருமண வைபவத்துக்கு போகாதனால் எனக்கு வரமாட்டார்கள், என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்துக்கு அவர்கள் வரமாட்டார்கள். காரணம் என்றால் அவர்கள் நடத்திய திருமண முறை கூடாததனால் நான் செல்லவில்லை என்பதனால் அவர்கள் என்னுடைய எந்த சந்தோஷமான நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார்கள். நாம் சொல்ல வேண்டியதுண்டு, நீங்கள் செய்ததுக்குத்தான் முரணை தவிர உங்களுடன் முரணும் அல்ல, புறனும் கிடையாது. நாங்கள் வெறுப்பது நீங்கள் செய்த விடயத்தை தவிர உங்களே அல்ல. அன்பானவர்களை, இதனுடைய வித்தியாசம் புரியாத, அந்த அறிவு கூட இல்லாத இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இது எந்த அறிவும் இல்லாத ஜாகிலியத்து காலம், மடமை நிறைந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கோபம் வந்தால் வெட்டி விடுவார்கள். வாள் என்பது அவர்களுக்கு மிகவும் இலகுவான ஒன்று. ஒருவனை கொல்லுவது என்பது அவர்களுக்கு மிக இலகுவான ஒன்று. அன்றைய காலத்தில் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. வருடா வருடம் பரம்பரையாக கொல்வதுதான் அவர்களுடைய சண்டை யுத்தங்களாகவே இருக்கும். இது எதுக்குமே பயப்படாமல் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் கண் முன்னால் நடந்த ஒரு விடயத்தை பார்த்து என்ன செய்யவில்லை, அச்சப்படவில்லை. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, அபூ ஜஹல் மண் எறிந்த பொழுதும் கூட யாரும் என்ன செய்யவில்லை, நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட உள்ளங்கள் கூட தளரவில்லை. அதனால் தான் குர்ஆன் வசனம் இறங்கியது, அவனுக்கு சாபம் இறங்கியது. அதில் இருந்து நாம் ஒரு படிப்பினை பெறலாம். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான். இதற்கு முன்னாலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். இதை வாசித்த படித்த ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வருகிறார். நபி அவர்களுக்கு நோவினை செய்த ஒருவன், அவனுக்கு இறங்கிய குர்ஆன் வசனத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சமாதானப்படுத்துகிறார். அதில் ஒரு விடயம் இருக்கிறது. என்னது? யாருக்கு தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். இந்த வகுப்புக்கு நீங்கள் பல வாட்டி வந்திருப்பீங்க. இந்த குர்ஆன் வசனத்தில் ஆழமான ஒரு விடயம் இருக்கிறது. அதை தெரிந்த ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். வாசித்தவுடன் நம்ம பிறந்த காலத்திலிருந்து இஸ்லாத்திலே இருக்கிறோம். பல தடவைகள் இந்த வசனங்கள் ஓதப்பட்டிருக்கும். அர்த்தம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். இதில் ஆழமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன? அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டக குடலை போட்டார்கள். அதனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதே போன்று மண்ணழி எறிந்தார்கள். அப்படித்தானே? மண்ணழி எறிந்தார்கள். இதெல்லாம் சேர்த்து அந்த மனைவி, அவளுடைய மனைவி நபி அவர்களை துன்புறுத்தினாள். இதனால் அவளும் நரகத்துக்கு செல்லுவாள் என்று வருகிறது. இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்குறீங்க? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. ஆமாம், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் அவங்களுடைய அறிவில் இன்னும் பரக்கத் செய்யட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொழுதுமே ஹிதாயத்து கொடுக்க மாட்டான்.
அதில் குறிப்பாக இந்த 2 பேருக்கும் உலகத்தினுடைய எடுத்துக்காட்டாக என்னது? யாரெல்லாம் அல்லாஹ்வை குறை கூறினால் அல்லாஹ் மன்னிக்கலாம், ஆனால் நபியின் மீது கை வைத்ததனால் அவர்களுக்கு நரகம்தான். 13 வருடங்களுக்கு அப்பால் தான் அபூ லஹப் சாகிறான். அவன் செத்து மடிகிற காலம் 13 வருடங்கள். அதில் ஒரு பொழுதும் அவனுக்கு மன்னிப்பும் கிடையாது, அவன் நேர்வழியும் அடைய மாட்டான். எனவே நபியுடைய பெயரை சொல்லியோ நபியையோ கேவலப்படுத்துகின்ற எவரும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பியது கிடையாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், திருமிதியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், லகது ஊதித்து ஃபில்லாஹி வமா யூதி அஹதுன், அல்லாஹ்வினுடைய விடயத்தில் நோவினை பட்ட மனிதர்களை என்னை போன்று நோவினைப்பட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய விடயத்தில் நான் பயந்தது போன்று வேறு யாரும் பயந்தது கிடையாது. எனக்கு பிறகுதான் அடுத்தவர்கள் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னக்கூடியதை நம்ம பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். எந்த ஒரு விடயத்திலும் நபி அவர்கள் கழிக்கப்பட்டவர்கள் கிடையாது. நம்ம பார்க்கலாம், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷேபு அபி தாலிப் என்கிற இடத்துல சாப்பாடு தண்ணி இல்லாமல் 3 வருடங்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்களை சிறை வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கப்படும் என்றால், ஒட்டகங்களில் கழுதைகளில் சாப்பாடு பொதியை வைத்து அடித்து விடப்படும். அது எங்கே போய் செல்லும்? நபி அவர்கள் இருக்கிற இடத்தில் போய் நிற்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மலம் கழிக்கும் பொழுது ஆடு மாடுகளுடைய விட்டைகள் போன்று எங்களுக்கு இருந்தது என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்துக்காக நான் என்ன கஷ்டப்பட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுடைய வசனம் வருகிறது, மார்க்கத்தை எத்தி வைப்பது அனைவருடைய கடமையாக இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த ஒன்று அல்ல, ஒருத்தரை சார்ந்தது அல்ல. தான் பட்ட கஷ்டம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி, உணவு உண்ண இல்லாமல், உறங்க இடம் இல்லாமல் அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டு மொத்தமாக எதுவுமே இல்லாமல் ஆக்கப்பட்டு வைக்கப்பட்டார்கள். தாயிஃபின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு ஒதுங்கப்பட்டார்கள். ஒரு தோட்டத்தில் 2 மலைகளுக்கு கொண்டு அவர்களை அழிக்க முடியதாக இருந்தது. அந்த மலைகளுக்கு பொறுப்பாளர் வந்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, என்னுடைய கூட்டத்தை மன்னிப்பாயாக, ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஃபஇன்ன கௌமி லா யஅலமூன், என்னுடைய கூட்டத்தவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் சேர்த்து கேட்கிறார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த நோவினையின் பொழுது இரத்தம் வருகிறது. இது நமக்கு சம்பவம் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில், பல கஷ்டங்களில் பலரால் துன்பப்பட்டிருப்போம். எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் துன்பப்படும் பொழுது நம்ம திட்டுவோம். உலகத்தில் என்னுடைய தேவைக்காக வேண்டி, என்னுடைய உலகத்தினுடைய கஷ்டங்களை நான் நிவர்த்தி செய்வதற்கு, நான் போராடுவதற்கே எனக்கு காலம் சரியாக இருக்கும் பொழுது, நான் இன்னொரு சகோதரனுக்கு திட்டுவதற்கோ அல்லது அவனுக்கு பதுவா செய்யும் பொழுது, நபியவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சில முக்கியமான இக்கட்டான நேரத்தில் அல்லாஹு தாலா வாய்ப்பு வழங்குகிறான். அவர்களுக்கு தன்னுடைய நபியை துன்புறுத்தியவர்களுக்கு அல்லாஹு தாலா மலக்கை வைத்து கேட்கிறான், இவர்களுக்கு தண்டிக்கவா என்று. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து விடுவாயாக. தன்னுடைய சமுதாயத்திற்கு கேட்டார். ஆனால் இந்த விடயத்தை முன் சென்ற எந்த நபிமார்களும் செய்யல். நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு என்ன செஞ்சாங்க, ஒரு வேதனையை, சோதனை என்ன செய்தார்கள், தன்னுடைய கூட்டத்துவங்களுக்கு கொடுத்தாங்க. இதனால தான் நாளை மறுமையில் கடைசியாக ஷஃபாஅத் யார்கிட்ட வரும்? யார்கிட்ட வரும் ஷஃபாஅத்? ஏன் வருகிறது? ஒவ்வொரு நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் என்னுடைய கூட்டத்துக்கு எதை கொண்டு வந்தேன்?
எதை கொண்டு வந்தேன் சொல்லுங்க பாபு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்துக்கு கொண்டு வந்த சோதனை என்ன? யாரும் இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் தெரிஞ்சதுதான். இன்னி தாவத்து கோமி லைல வனஹாரா ஓதுங்க. ஃபலம் யஸிதுஹும் அன்னி ஃபிராரா, நான் இரவு பகலாக அழைத்து கொண்டிருந்தேன், ஆனால் என்ன கண்டா என்ன செய்வாங்க? விரண்டு ஓடுவார்கள். ஃபிரார் என்றால் ஃபர்ர என்றால் விரண்டு ஓடுறது. யாரும் இல்லையா? 950 வருஷம் அழைச்சாங்க. ஆனால் கடைசியாக கொண்டு வந்தது வெள்ளம். வெள்ளத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த உலகமும் அழிந்தது. யாரை தவிர? கப்பலில் ஏறிய ஈமான் கொண்ட அவர்களை தவிர மற்ற அத்துணை வரையும் அழிக்கப்பட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி காவிர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ரொம்பவும் சோதிக்கப்படுறாங்க. சோதிக்கப்பட்டதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க, யா அல்லாஹ் அலைக்க குரைஷ். நபி அவங்க எதை கேட்டாலும் 3 தடவை கேட்பாங்க. யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே பொறுப்பு தந்து விடுகிறேன், குறைஷிகளுடைய விடயத்தில் உன்னிடத்திலேயே பொறுப்பு தருகிறேன் என்று சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் நபி அவர்கள் கேட்டார்களே தவிர அவர்களை நீர் மூலமாக அழித்து விடு என்று கேட்கவில்லை. எங்கேயும் என்ன செய்யல. சோதனை வர்ற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னா நம்முடைய பிள்ளைகளை திட்டிடுறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னான்னு சொல்கிறான். உங்களுக்கு சோதனை உண்டு. சொத்து வந்தாலும் என்னடா இந்த சொத்தால். அதாவது மனிதர்களுடைய இயல்பான விடயம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு வந்தால் தண்டனை, தனக்கு வந்தால் சோதனை. இதான யதார்த்தம். அல்லாஹ் தஆலா பாருங்களேன், அவங்க போட்ட கூத்துக்கு ஆடின ஆட்டத்துக்கும் கொடுத்தான் தண்டனை. மனசுக்குள்ள சொல்லிக்கிறது. தனக்கு வந்தா சோதனை. அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். மனசுக்குள்ள என்ன சொல்லிக்கிறது? எனக்கு சோதனை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே போலதான் வாழ்க்கையில சுவண்டியான தருணம், இன்பமான தருணம் வரும். நம்ம யாரும் கேட்டது கிடையாது, யா அல்லாஹ் எனக்கு ஏன் இவ்வளவு அழகான வாழ்க்கையை தர என்று யாரும் கேட்டது கிடையாது. ஆனா சோதனை வரும்பொழுது யா அல்லாஹ் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தருகிறேன்னு கேட்கிறோம். மனசுக்குள்ள எப்படியாவது என்ன செஞ்சிடும். நம்ம யாராவது கேட்குறோமா, யா அல்லாஹ் எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு சோண்டியான வாழ்க்கையை தருகிறேன். தாரதும் நமக்கு ஒரு சோதனை தான், தராமல் இருக்கிறதும் ஒரு சோதனை தான். தாரது நமக்கு ஒரு நலவு தான், தராமல் இருக்கிறதும் ஒரு நலவு தான். இதை ஒரு இயல்பான உள்ளம் கொண்ட ஒரு முஃமினான உள்ளத்தை தவிர வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது. இந்த உள்ளம் யார்கிட்ட இருந்துச்சு? அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு நம்ம இடத்துல நடக்கிற ஒரு விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துச்சு. சூரத்துல் கௌஃப்ல வருது, ஃபலஅல்லக பாகியுன் நஃப்ஸக என்று வருகிறது. உங்களுடைய நீங்களே உங்களை அழிச்சுக்க பார்க்குறீங்களா? அதிலேயே வருகிறது சூரத்துல் கௌஃப்ல, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலு ذلك غدا. எந்த ஒரு விடயத்தையும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் சொல்லாங்க. யாரை பார்த்து வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. இது எதுக்கு வருகிறது என்றால், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குறைஷி காபிர்கள் 3 கேள்வி கேட்குறாங்க. எங்கேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்குறதுலேயும் சோதனையா? என்னது? ஒரு கேள்வி கேட்குறதுலேயும் சோதனையா? குறைஷி காபிர்கள் எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடுத்து, இப்படித்தானே ஒருத்தர் கெட்டிக்காரனாக இருந்தால், ஒரு நல்லவனாக இருந்தால், அல்லது ஊரில் மதிக்கத்தக்க ஒருவராக இருந்தால் ஒரு குறை கிடைக்காதா? அல்லது இவரை எப்படியாவது டவுன் பண்ணிடணும். அப்போ இவர் என்ன இருப்பார்? சைலண்டாக இருப்பார். கேவலப்படுத்தினா சைலண்டாக இருப்பார். ஓகே, இவருக்கு என்ன செய்யலாம்? மதீனாவில் படித்த யகூதிகள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் இருக்கிறார்கள். 3 கேள்வி எடுத்துகிட்டு வராங்க. அந்த கேள்வியை கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு சொல்லுகிறேன்றாங்க. இதெல்லாம் சம்பவம் தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் தந்திருக்கும். ஹைர், இதில் நபி அவங்க சொல்லிடுறாங்க, நான் நாளைக்கு சொல்லிடுறேன், இன்ஷா அல்லாஹ் சொல்லலை.
இதனால் கிட்டத்தட்ட 1 மாத காலமாகிறது. கேட்குறாங்க, கிண்டலும் கேள்வியும் பண்ணுவாங்களா இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம ஊர் பாசையில் சொல்ல போனால், என்ன உங்கள் அல்லாஹ் உங்களை கைவிட்டானா, உங்களுக்கு எதுவும் வரலையா, நாளைக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னீங்களே, வாக்கு தந்தீங்களே. அந்த காலத்தில் ஒன்றுன்னா வாக்கு கொடுத்தா அதை அன்னைக்கு அப்படியே செய்வாங்க, சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி செய்வாங்க. இது ஜாஹிலிய காலத்தில் இருந்த ஒரு பண்பாடு. நம்ம இந்த உலகத்தில் எனக்கிட்ட இல்லாத ஒரு விடயம், எனக்கிட்ட இல்லாத ஒரு விடயம் சொன்ன மாதிரி நடக்கிறதுங்கிறது. ஹைர், அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த உள்ளத்தையும் இதையும் தருவானாங்க. இதனால தான் ரொம்பவுமே மனசு உடைஞ்சு போய் அவங்களே அழித்து கொள்கிற அளவுக்கு என்ன செய்யாங்க உள்ளம். அதனால் அந்த வசனம் உங்களை ஃபலஅல்லக பாகியும். ரெண்டாவது, எந்த ஒன்றையும் என்ன செய்யாங்க இன்ஷா அல்லாண்டு தண்டனை தான் வருது. 1 மாத காலம்ங்கிறது மனிதர்களுடைய வாய் வார்த்தை என்ன செய்யும்? நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் மன்னிக்கிறான்னா எப்படி மன்னிக்கிறான்? நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், மன்னிக்கிறான்டா எப்படி மன்னிக்கிறான் அந்தவர்களே? ஓகே, அல்லாஹ் மன்னிச்சிட்டான், நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னா ஓகே அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான் என்று சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்த சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நபியை பார்த்து சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்காம மன்னிச்சிருக்கிறான். கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்கள். இது சிலருக்கு புதுசாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னித்தான். எப்படி? சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி தான் மன்னிச்சான். மன்னித்ததாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அப்படியே விட்டுருக்கணுமா இல்லையா? 1. 2வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லலை. அப்போ இன்ஷா அல்லாஹ்னு சொல்லலை, ஓகே மன்னிச்சுடுவோம். நம்ம உடனே மக்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா நபி அவங்க கேவலப்பட போகிறாங்க, மக்களால் கேவலப்படுத்தப்படுவாங்க, எனவே நம்ம அவங்கள காப்பாற்றினோன்னு முன்கூட்டியே அறிவிச்சுக்கலாமா இல்லையா? செஞ்சுருக்கலாமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ஏன் செய்யலை? ஒரு மனுஷனுக்கு மனதில் கவலை வர்றது என்னத்துக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் கவலை எந்த அளவுக்கு என்றால், ஒரு முள்ளு கூட தைப்பது கூட அவனுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா பொறுமையாக இருந்தால் மன்னிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரரே, நபி அவர்கள் கவலைப்படும் பொழுதெல்லாம் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவருடைய அந்தஸ்து. ஒரு சோதனை வருகுதா, அல்ஹம்துலில்லாஹ். யாராவது சொல்கிறோமா? எத்தனை பேர் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்? என்ன அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு சோதனையை கொண்டு வச்சுட்டான். அழுதுகிட்டு நம்ம சொன்னாலும் சரி, கண்ணீர் வடித்து கொண்டு சொன்னாலும் சரி, சந்தோஷமாக சிரித்து கொண்டு சொன்னாலும் சரி, இது உண்மையான முஃமினுக்கு தவிர வேறு எந்த ஒருத்தருக்கும் ஆச்சரியமாக அமையாது. ஹைர். எனவே அன்பார்ந்த சகோதரரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சோதிக்கப்பட்டார்கள். ஒரு சின்ன இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பார்வையில் சின்ன இன்ஷா அல்லாஹ். ஆனால் குர்ஆன் சொல்லுவதாக இருந்தால் அது என்னது? மிகப்பெரிய ஒரு விடயம். குர்ஆன் சொல்லுகிற எந்த ஒரு விடயம் சின்னதல்ல. இதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் யுத்த களத்தில் கூட பல்லு உடைக்கப்பட்டு இரத்தங்கள் என்ன செய்கிறது? கொட்டோன்னு கொட்டுகிறது. சில நேரங்களில் உட்கார்ந்து யோசிக்கும் போது எனக்கு இறுதியாக காயம் வந்தது எப்போது? இறுதியாக காயம் வந்தது உடம்பில் எப்பொழுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? ஒரு முள்ளு கூட தைத்தாலும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனக்கு எத்தனை முள்ளு குத்துப்பட்டுச்சு, கவலை வந்துச்சு. என்ன கவலை? குடும்பத்துக்கு காசு பணம் கொடுக்கல, அதை செய்யலை இதை செய்யலை, நான் நினச்ச வேலை கிடைக்கல, அப்படித்தானே, நான் நினச்ச மாதிரி நடக்கலை. அன்பார்ந்த சகோதரர்களே, அதுதான் நான் ஆரம்பத்தில் கேட்டேன். நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் எனக்கு இதை ஏன் சந்தோஷத்தை தான் என்று யாரும் கேட்பது கிடையாது. கஷ்டத்தை மட்டும் வரும்பொழுது தான் என்ன நடக்கிறது? எனக்கு மட்டுமா இந்த கஷ்டம் என்ன நினைக்கிறது? பல்லு உடையிற அளவுக்குன்னா, முன்னால் யுத்தத்தில் களத்தில் எதிரி இருப்பான், என்னுடைய கழுத்து போகுதுங்கிற எண்ணத்தோடு தான் அவர்கள் போவார்கள். யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், நான் நாளைக்கு உயிருடன் இருக்கிற போகிறேன் என்று அவர்கள் தூங்கவும் மாட்டார்கள், களத்தில் குதிக்கவும் மாட்டார்கள். நம்ம என்ன செய்கிறோம் என்றால், எனக்கு இன்றைக்கி ஜாப் இருக்கிறது, அதனால் நான் கான்ஃபிடென்ட்டாக இன்னமும் செய்யலாம், நாளைக்கு வேணும்னா இன்னும் செஞ்சுக்கலாம். என்ன செய்கிறது? மார்க்கத்துடைய அத்துணை விடயத்தை மறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே
சில நமக்கு தெரிந்த நிறைய விடயம் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நம்ம ஆழமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃப்வான் இப்னு முஅத்தல் என்கிற ஒரு சஹாபியினுடைய விடயத்தில் இட்டு கட்டப்பட்டு பேசப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுடைய உள்ளத்தில் உண்மைங்கிற அளவுக்கு அது என்ன செய்து விட்டது மக்களுடைய பேச்சு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியவில்லை, தன்னுடைய வேலையுடைய பெண்கள் சொல்லும் வரை. அதில் 3 சஹாபாக்கள் சம்பந்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு கசியடு கொடுக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய விடயத்தில் உண்மைப்படுத்துகிறதுக்கு சூரா என்ன சூரத்து அன் நூறில் வருகிறது. அவர்கள் தூய்மையானவர்கள். நமக்கு அந்த சம்பவம் தெரியும். இதில் இருந்து என்ன விளங்குறீங்க? உலகத்தில் ஒருத்தர் யாருக்குமே ஏற்படக்கூடாத ஒரு விடயம் என்னவென்றால் தன்னுடைய மனைவியுடைய விடயத்தில் மானத்தினுடைய விடயத்தில் கை வைக்கிறது. மானத்தினுடைய விடயத்தில் கை வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய விடயத்தில் கை வைத்த பொழுது மனைவியிட்ட போய் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, ஆயிஷாவே நீங்கள் தவறு செஞ்சுருந்தா அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்கண்டா. தவறு செய்யாத ஒருத்தர்கிட்ட போய் இப்படி சொன்னால், அதுவும் நபி அவங்க சொன்னால் என்ன நடக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபம் வருது. கட்டுப்படுத்தி கொண்டு கடினத்தோட சொல்கிறாங்க, என்னது? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையினுடைய அபூபக்கரை அவங்களோட வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. அபூபக்கரை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, தந்தையே என்னை பற்றி சொல்லுங்கள். அப்போ சொன்னாங்க, என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா ஏதாவது என்ன செய்கிறான்? ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவான், அத்தாட்சியை கொண்டு வருவான். ஆனால் அவங்க நினைக்கல மறுமை வரைக்கும் என்ன வரும் என்று. அவங்க உண்மையாளர்கள் என்று, பாவம் செய்யாதவர்கள் என்று, குர்ஆன் வசனம் என்று எது வரும் என்று எதிர்பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே கஷ்டமான ஒரு தருணம் என்றால் அந்த தருணம். அதுவும் ஒரு தருணம். வெளியில் முகங்கள் காட்டிக்கொள்ள முடியாது. காட்ட முடியுமா? மற்ற மக்களோட பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. நபி அவர்கள் பொறுமையாக இருந்தார். இந்த உண்மை வெளியே வரும் வரைக்கும் 1 மாத காலத்துக்கும் மேல் அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு கண் சிமிட்டுகின்ற பொழுதும் அதிகம் உண்மையை என்ன செய்திருக்கலாம்? வெளிப்படுத்திருக்கிறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் என்ன நடந்தது? மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது, சஹாபாக்களை பேசுகிற அளவுக்கு போயிட்டுது. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் அந்த காலகட்டத்திலேயே நல்லவராக இருந்தும் நபியாக இருந்தும் என்ன வருகிறது? சோதனை வருகிறது. இதற்காக வேண்டி மனைவியை தலாக் பண்ணார்களா? மனைவிக்கு ஏசினார்களா? அல்லது கள்ளப்பார்வை பார்த்தார்களா? ஆய்வு செய்தார்களா? சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எவ்வளவுதான். ஆனால் எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் நம்பவும் இல்லை, நம்பியதாக சொல்லவும் இல்லை. நபி அவர்கள் மிகவும் நிதானமாகவும் சூதானமாகவும் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் அதுக்கு கண் வைத்து, காது வைத்து, கால் வைத்து, உருவம் வைத்து பரப்பி அவனுடைய மானத்தை கேவலப்படுத்தினதுக்கு பிறகு 1 பேர் 4 பேராகி, 4 பேர் 40 ஆகி, 40 4000 ஆகி, அது பல கோடிகள் ஆகிடும். இது அத்துணை பாவத்துக்கும் பரப்பியவர்கள் சொந்தமாவார்கள். நம்பியவர்கள் அந்த பாவத்துக்கு ஒரு 4 சாட்சி வேணும். பெண்கள் என்றால் 8 சாட்சி வேணும். அதுவும் கண்ணால் நேரடியாக காணும். இது எல்லாமே இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக கையாண்டார்கள். அதில் மாபெரும் ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு மாத காலமும் ஆயிஷா ரலியல்லாஹு பல நாள் தெரியவில்லை. அது போய் சேராத அளவுக்கு யார் பார்த்துக்கிட்டாங்க? மனைவியுடன் ஒன்றாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. இருந்தாலும் ஏன் இவர் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய விடயம் இறங்குகிற அளவுக்கு, அவர்களை காப்பாற்றுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் வைத்திருந்ததை நம்ம பார்த்துறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இது இந்த உலகத்தில் இதில் இருந்து படிப்பினை ஒன்று நாம் பெற்றுக்கொள்ளணும். உலகத்தில் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுடைய கூற்று ஒரு அழகியது ஒரு கூற்று.
உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு தெரியுமா? தூதர்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டது காரணம் அவர்களுடைய முடிவு நன்றாக இருக்கும். அதனுடைய ஹிக்மத்து என்னவென்று சொன்னால், நல்லவர்கள் முஃமின்கள் யாரு, உண்மையாளர்கள் யாரு, பொய்யானவர்கள் யார் என்கிறத அல்லாஹு தாலா அவர்களையும் விடவில்லை, அவர்களையும் சோதித்தான், தூதர்மார்களையும் நபிமார்களையும். அப்படித்தான் நல்ல முஃமின்கள் உண்மையான விடயத்தை கொண்டு வாக்குகளை நிறைவேற்றுபவர்கள் யார் என்று பிரித்தறிவது மட்டுமல்லாமல், ஒருவன் உயர்ந்த இடத்துக்கு போகும் பொழுது அவனை மட்டம் தட்டி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இல்லை இல்லை நீ சாதாரண ஒருவன் தான் என்பதை காட்டுவதற்கும், அதே போன்று ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய பாவங்களை மன்னித்து அவன் முனாஃபிக்கு என்கிற பட்டத்திலிருந்து அவனை பாதுகாத்து பொறுமையாளர்கள் என்கிற லிஸ்டில் அவனை கொண்டு போய் சேர்த்து நல்லவர்களுடன் அவர்களை போய் சேர்ப்பது தான் என்கிறத ஒரு அழகியதொரு விடயத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி ஒரு விடயத்தை, இவ்வளோ மிகப்பெரிய ஒரு விடயம் அவங்க அதில் சுருக்கமாக சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அதனால தான் அவங்க கஸ்வத்து உஹதில் நடந்த விடயத்தை குறிப்பிட்டு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோதான் உயர்ந்தவராக இருக்கலாம் சமுதாயத்தில், அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் எப்படித்தான் சாதாரணம்தான், உங்களுக்கும் எதுவும் என்ன செய்யலாம், ஏற்படலாம் என்கிறது தான் நபிமார்களை அல்லாஹு தாலா சோதித்ததிலிருந்து நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். ஆனால் நானும் நீங்களும் மறந்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பெரிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடர், சொல்லன்னா துயர் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன செஞ்சுறது, மனசுல ஏற்படுகிறதா அது குரோதம், ஒருத்தனை கேவலமாக நினைக்கிறது. இப்படி கேவலமாக நினைப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் உலகத்தில் அல்ல மறுமையில் பலாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுக்கு முன்னால் ஆக கெட்டவன் யாரென்றால் தன்னுடைய சகோதரனை கீழ்த்தரமாக தரக்குறைவாக நினைப்பவன் தான் ஆக கெட்டவன். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு கெட்டது நடக்கும் பொழுது அவனை கெட்டவனாக பார்ப்பதும், ஒரு நல்லது நடக்கும் பொழுது அவனை மகானாக நினைப்பதும் உலகத்தினுடைய மனிதர்களுடைய மரபில் எழுதப்படாத பொதுவிதி. இதை மாற்றியது தான் இஸ்லாம். யாரையும் எதுவாக எண்ணக்கூடாது, மகானாகவும் எண்ணக்கூடாது, அவனை மகா கெட்டவனாகவும் எண்ணக்கூடாது. எல்லோரும் சமமானவர்கள், நானும் நீங்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம், மரணிக்கவில்லை. எனக்கும் அது போன்ற ஒரு சோதனை இறைவன் சோதிக்கலாம் என்கிற ஒரு விடயத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், ஒதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அதே போன்ற நாட்களை நாங்கள் திருப்பவும் கொண்டு வருவோம். எனவே மக்களிடத்தில் நாம் வாழும் பொழுது என்னுடைய விடயத்தை யா நஃப்சி தானே தவிர மத்தாக்கள நஃப்ஸை பற்றி எதுவும் பார்க்கக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய நஃப்ஸத்தை நான் பாதுகாக்கணும், மற்றவங்களுடைய என்னுடைய பிள்ளையுடைய மனைவியுடைய குடும்பத்துடைய நஃப்ஸெல்லாம் அவங்க தான் காப்பாற்றணும். நம்மளால் காப்பாற்ற முடியுமா? நம்மளால் வழியை காட்டத்தான் முடியும். அதனால தான் அல்லாஹ் தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்களுக்கு விருப்பமான நபி, நபியா அல்லாஹ் தஆலா நபிமார்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபி. நபியை பார்த்து சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்க நினைச்சவங்களை என்ன செய்ய முடியாது நபியே, மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, எல்லா நபிமாருக்கும் வாரது நமக்கும் வரும். நம்ம சொல்றதை நம்ம பசங்களும் கேட்குறாங்கல்ல, நமக்கு கூட இருக்கிறவங்க கேட்குறாங்கல்ல, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் மாட்டேங்க, இவன் எப்போ பாரு பெரிய மார்க்கவாதி மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. அன்பார்ந்த சகோதரர்களே, சூரத்து யூசுஃப்ல 110வது வசனம் வருகிறது. அவங்க சொல்கிறார்கள், நபிமார்கள் சொல்லுவார்கள், அவர்கள் சடைவடைந்து நிராசை அடைந்து ஃபெடப்பாவி இதுக்கு மேலே சொல்ல முடியுமா என்ற ஒரு கட்டம் வரும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும். அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கண்டவுடன் அவர்கள் எந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்னா, எல்லாரும் நம்மளை பொய்ப்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்கிறான், வலன்னு அன்னஹும் கதபு ஜாஅஹும் நஸ்ருனா, எங்களுடைய உதவி அவர்களுக்கு வரும்பொழுது
அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யருத்து பஸ்னா அனில் கௌமில் முஜ்ரிமீன். அல்லாஹ் தஆலாவுடைய பாவிகள், அநீதம் இழுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய இயலாமை போகுமே தவிர அல்லாஹ் யாருக்கு நலவு நாடுகிறானோ அவர்களுக்கு என்ன வராது? இயலாமை சோதனைகளின் போது என்ன வராது? இப்படியா? அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத் மற்றும் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, நாங்கள் மனிதனுக்கு அதிகமான நியமத்தை கொடுக்கும் பொழுது மனிதன் நினைப்பான், என்ன நினைப்பான்? அல்லாஹ் தஆலா எனக்கு அனைத்தையும் தந்திருக்கிறான், நான் செய்ததினால் தந்திருக்கிறான் என்று நினைப்பான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் அடியோடு வேரோடு பிடுங்கி எடுப்போம். அவன் என்ன செய்து விடுவான்? அல்லாஹ்வை நிராசை அடைந்து வெறுத்து அவன் அல்லாஹ்வை மறுக்கிற அளவுக்கு போய்விடுவான். திரும்பவும் அவனுக்கு மீட்டியும் பழையபடி கொண்டு வருவோம். அதுக்கு பல காலம் எடுக்கலாம் அல்லது சில காலம் எடுக்கலாம். திரும்பவும் பழையபடி கொண்டு வரும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் நான் செஞ்சதுனால வந்தது என்று சொல்லுவான். இந்த சைக்காலஜி யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முன்கூட்டியே சொல்லிட்டான். எனவே இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படுகிற எந்த ஒரு சோதனையும் நான் யாருங்கிறத நிர்ணயிக்க போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் மறுமையில் தான் நிர்ணயிக்கப்பட போகிறது. எனவே அதற்கு நான் என்ன செய்தேன், எப்படியாக தயார் செய்து கொண்டேன் என்கிறத நம்ம ஒரு கடமை நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறையில் நிறைய இடங்களில் சொல்லுகிற ஒரு விடயம் ஒன்று தான், அவர்களிடத்தில் நாங்கள் யார் உண்மையாளர்கள், யார் பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் என்கிறத நாங்கள் நிச்சயமாக திடனாக அறிவதற்காக வேண்டி நாங்கள் அவர்களை சோதிக்கிறோம் என்கிறத அல்லாஹு தஆலா இறைவன் திருமறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறத பார்க்கலாம். அதனால் தான் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய தூதருக்கு வசனங்களை இறக்கி நபிஸ்மார்களுடைய வசனங்களை, இப்போ இந்த சூரத்துல் யூசுஃபில் வந்த சம்பவம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராசை அடைகிற சம்பவம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி என்ன செய்தார்கள், எப்படி மாட்டினார்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சம்பவம் என்ன, எப்படியான அவமானத்துக்கு உட்பட்டார்கள், எத்தனை வருடங்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறை வைக்கப்பட்ட அளவுக்கு நபி அவர்கள் வைக்கப்பட்டார்களா? கிடையாது. எண்ணப்பட்ட வருடங்கள் என்று தான் வருது, எத்தனை வருடங்கள் என்று வரல, எண்ணப்படக்கூடிய வருடங்கள் சிறை இருந்தார்கள். ஒரு பெண்ணால் என்ன செய்யப்பட்டார்கள்? அவமானப்படுத்தப்பட்டார்கள். இது எதற்கு முன்னால்? எதற்கு முன்னால்? நபியாக நுபுவத்துக்கு முன்னால். அன்பார்ந்த சகோதரர்கள், இப்படியெல்லாம் தந்தை இழக்கப்பட்டு பல சோதனைகளோட அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யப்படலை. யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? உலகத்தில் நபி அவங்க சொல்றாங்க, என்னை விட அதிகமாக சோதனைக்கு உட்பட்டவங்க யாரும் கிடையாதுன்னு நபி அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த யாருடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனையை பற்றி யார்கிட்ட சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலண்டு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கிறோமா? சில மௌலிமார்கள் ஆடை இல்லாமல் இந்த காலகட்டத்தில், இந்த அறிவு வளர்ந்த காலகட்டத்தில், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளியில் ஆடையை கலட்டி, எங்கள் ஊரில் ஆடையை கலட்டி நிர்வாணமாக என்ன செய்யப்பட்டார்? விரட்டி அடிக்கப்பட்டு பலர் பார்க்குற அளவுக்கு ஓடினார். சரிங்களா? இப்படி அறிவார்ந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? பழைய ஜாகிலியத்து காலத்தை விட இது நவீன ஜாகிலியத்து. புரிஞ்சுதா? இப்படி மக்கள் இருக்கிறார்கள். நாம் நினச்சிருக்கலாம், சிலவங்களுக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒன்று வரலாம், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை நாடினா ஓகே, அல்லாஹ் என்ன நேர்வழிப்படுத்துகிறான், நான் ஞானம் பெற்றவனாக மாறுகிறேன் என்று யாராவது செஞ்சுருக்கீங்கன்னா நம்மளை விட முட்டாள் வேறு யாரும் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியது. அப்படி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே. தாங்க சொல்கிறது சரின்னுட்டு என்ன செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்ன நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. எனவே நான் நீங்களும் படுற கஷ்டம் கஷ்டமே கிடையாது. நான் நீங்களும் படுற கஷ்டம் கஷ்டமே கிடையாது என்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நபிமார்கள், முஜாஹிதீன்கள், அவங்கெல்லாம் உயிரை கொடுத்து நல்லவர்கள், இதெல்லாம் அவங்க குர்ஆன் அல்லாஹ் தஆலா எல்லாரையும் என்ன செய்கிறான்? மென்ஷன் பண்ணி காட்டுகிறான். இவர்களுடன் யா அல்லாஹ் என்னை என்ன செய்து விடு, எழுப்பி விடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த குர்ஆன் வசனத்தை தன்னுடைய மரண தருவாயில் ஓதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த காய்ச்சலும் கூட, நோய் சக்கராத்து கூட மற்றவர்களுக்கு ஏற்படாத ஒரு சக்கராத்.
யாருக்கும் ஏற்படாத அந்த அளவுக்கு ஒரு சக்கராத். அதை கூட தாங்குகிற அளவுக்கு என்ன இருந்தது? நபி அவர்களிடத்துல வலிமை இருந்தது, அந்த ஈமானிய பலம். இந்த ஈமானிய பலம் எப்பொழுது தெரியுமா அதிகரிக்கும்? நானும் நீங்களும் குர்ஆனோடு இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய விடயத்தை உள்ளத்தில் ஏற்கிற அளவுக்கு அந்த உள்ளத்தை தருவான். இந்த உள்ளத்தை அல்லாஹு தாலா கொடுத்ததனால் தான் இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தி தரவில்லையா? வவதஅனா அன்க விஸரக், உங்களை விட்டும் உங்களுடைய பாவத்தை நாங்கள் இறக்கி வைக்கவில்லையா? என்னது? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து பாவத்தை நீக்கும் தருணம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தினுடைய மனதை, அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய மனதை விரிவுபடுத்தி யாருக்கு கொடுக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான். இந்த விரிவுபடுத்தப்பட்ட உள்ளம், பாவங்கள் நீக்கப்பட்ட உள்ளம், எதையும் மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய உள்ளமாக மாறும். அந்த உள்ளம் அல்லாஹ்வை சிந்திக்கும். இந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை தவிர வேறு எதுவும் இருக்காது. எதையும் இலகுவாக எடுத்துக்கொண்டு கடந்து கொண்டே செல்வார்கள். கோபம் வரத்தான் செய்யும், கவலை வரத்தான் செய்யும், அதில் பொறுமையாக இருப்பார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்லப் வலக்கல் ஜன்னா, லா தக்லப் வலக்கல் ஜன்னா என்று 3 தடவை சொன்ன காரணம், கோபம் ஏற்படும் பொழுது பொறுமையார்கள் எனக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது. கோபம் என்பது, பொறுமை என்பது இந்த ஒட்டுமொத்த பொறுமையினுடைய வெளிப்பாடுகளாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கொட்டப்பட்டதும் சரி, அநியாயப்பட்டதும் எந்த ஒரு தருணத்திலும் பொறுமை என்கிறது. அதனால்தான் நிறைய இமாம்களுடைய கிதாபுகளில் பொறுமை என்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை என்பது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷி, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் என்னதான் கற்பனை பண்ணிக்கங்க, அது நீங்கள் சாதாரணமாக வெறும் அற்பமாக கடலில் கொண்டு போய் விடுகின்ற ஒரு துளி போல. இப்படி நம்முடைய உள்ளத்தை நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நாம் ஆகுவோம். உலகத்தில் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதித்த அளவுக்கு நம்மை சோதிக்கவில்லை என்கிற உள்ளத்தையும் நாம் ஆக்கிக்கொள்ளணும். அதை தேடி படித்து நாம் பொறுமையாளர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அறிவு என்பது அல்லாஹ்விடத்தில் உள்ளது. எனவே அல்லாஹ்விடத்தில் இந்த அறிவையும் ஞானத்தையும் பொறுமையும் நாம் கேட்டு உயிருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.